சம்பாரன் காட்டுல ஜெய் மற்றும் வீருன்னு 2 குரங்குகள் வாழ்ந்து வந்தது. ஜெய் வீரு காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகள் கிட்டையும் வம்பு பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால எல்லா விலங்குகளும் அவங்க 2 பேருக்கும் பாடம் புகட்ட சிங்கராஜாவோட தர்பார்ல உட்கார்ந்து இருந்தாங்க. சிங்கராஜா, நாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் நம்பிக்கைக்குரியவங்க. நீங்க செய் வீர காட்டை விட்டு சீக்கிரத்துல அனுப்பிடுங்க. ஆமாமா மகாராஜ், அவங்க ரொம்ப நாளைக்கு நம்ம காட்டுக்குள்ள இருந்தா நம்ம காட்டே வித்துருவாங்க. ராமு, நீயும் குரங்குதான், ஜெய் வீரும் குரங்குதான். நீ ஏன் இவங்களுக்கு பரிந்துரை பேசுற? ஆமா ராஜா, அவங்க ரொம்ப மோசமானவங்க. அவங்க பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. இவங்க எது பேசினாலும் அவங்களுக்காக நீ பணிஞ்சு பேசுவியா? ஆமா ராஜா, ஒரு முறை என் வயிறு வலிச்சிட்டு இருந்தது. அவங்க 2 பேரும் என்னை காப்பாத்துறேன்னு சொல்லி என்னைய டாக்டர் கிட்ட கூட்டு போனாங்க. டாக்டர் சொன்னாங்க, உன் வயித்துல கல் இருக்குன்னு. இந்த ஜெய்வீர் இருக்காங்கல்ல, அவங்க டாக்டர் கிட்ட சொன்னாங்க, இந்த ஆபரேஷனுக்கு எவ்வளவு செலவானோ அதை நாங்க பாத்துக்கிறோம். உடனே ராமுவோட வயிற்றுல இருந்து ஆபரேஷன் பண்ணி அந்த கல்லை அகற்றிடுங்க. இதுதான் நல்ல விஷயமாச்சே. அவங்க தான் உனக்கு உதவி செஞ்சிருக்காங்களே. எங்க உதவி செஞ்சாங்க? கல் எடுக்கிறேன்னு சொல்லி என் வயிற்றுல இருக்க கிட்னி வித்து தள்ளிட்டானுங்க மகாராஜ். என்ன? ஜெய் வீர உடனே என் முன்னாடி கொண்டு வாங்க. ஜெய்வீர் வந்துட்டோம் மகாராஜ். ஜெய் வீரு, காட்டுல இருக்கிற மிருகங்கள்லாம் உங்களை தப்பா பேசுறாங்க. நீங்க 2 பேரும் இந்த காட்டுக்கு ரொம்ப டேஞ்சரு. அதனால உங்க 2 பேரையும் 2 வருஷம் இந்த காட்டை விட்டு தள்ளி வைக்கிறோம். மகாராஜ், நாங்க நல்லவங்க நிரூபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. முடியாது. நீங்க 2 பேரும் வேற காட்டுல போய் நல்லவங்கன்னு நிரூபிச்சு காட்டுங்க. வேற காட்டுல போய் நம்ம காட்டை பத்தி பெருமைப்படுத்தினீங்கன்னா இப்பந்தான் நாங்க உங்களை நம்புவோம். இது என்னுடைய கட்டளை. எல்லாரையும் கஷ்டப்படுத்தினது அவங்களுக்கே கஷ்டமா முடிஞ்சுது. 2 வருஷம் தண்டனையை முடிச்சிட்டு அவங்க திருந்திட்டாங்கன்னு நிரூபிக்க அவங்க இன்னொரு காட்டுக்கு போறாங்க. தம்பி ஜெய், நம்ம புது காட்டுக்கு வந்துட்டோம். நம்ம இங்க 2 பேரும் என்ன செய்யறது? நம்ம பழைய காட்டோட பேரு வர்றதுக்கு. அடா, நம்ம இது வரைக்கும் ஒரு நல்ல விஷயமும் நம்ம இது வரைக்கும் செஞ்சதே இல்லை. அப்படி தவறுதலா நம்ம ஒரு நல்ல விஷயத்த செஞ்சிட்டா நம்ம காட்டோட கிரெடிட் கிடைச்சிடும். ஆமாண்டா, நம்ம ஒருவேளை நல்ல விஷயத்த செஞ்சோம்னாக்கா பழைய காட்டுல உள்ள தண்டனைய நமக்காக குறைச்சிருவாங்க. 2 பேரும் பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு திருடன் அவங்களுக்கு எதிரில வந்து இடிக்கிறான். தவறுதலா ஜெய் வீரு அந்த திருடனை புடிச்சிட்டு சத்தம் வந்த திசையில பாக்குறாங்க. எல்லா விலங்குகளும் ஜெய் வீரு தான் திருடனை புடிச்சாங்கன்னு நினைச்சாங்க. பரவாயில்லையே, நீங்க 2 பேரும் திருடனை புடிச்சிட்டீங்க. ஆமா, பாருங்க பாருங்க நண்பர்களே, இவங்க எவ்வளவு பலசாலிங்க. டே ஜெய், சொல்ல வீரு, இவங்களாம் நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் இந்த திருடனை பிடிச்சிருக்கோன்னு. ஆமா, அப்போ இனிமேல இருந்து இந்த பொய்யவே ஆரம்பிச்சிடுவோம். பாருங்க மிருகங்களே, இந்த மாதிரி சின்ன சின்ன திருடங்களெல்லாம் பிடிக்கிறது எங்களுக்கு கை வந்த கலை. பரவாயில்ல, இந்த காட்டுக்கு நீங்க 2 பேரும் ரொம்ப முக்கியமானவங்க. வாங்க, நம்ம இந்த காட்டோட ராஜாவை சந்திப்போம். எல்லா விலங்குகளும் காட்டு ராஜா ராம் சிங் கிட்ட போறாங்க. மகாராஜ், இந்த 2 சூர வீரர்களும் சேர்ந்து இந்த பெரிய திருடனை கண் மூடி திறக்கிறதுக்குள்ளே பிடிச்சிட்டாங்க. பரவாயில்லையே, நீங்க 2 பேரும் திறமசாலி தான். உங்க 2 பேருடைய திறமைய பாராட்டுறேன். உங்க அடையாளத்தை சொல்லுங்க சூரவீரன். ராஜா, நாங்க பழைய காட்டுல இருந்து வந்திருக்கோம் ஒரு சீக்ரெட் மிஷனுக்காக. உங்க 2 பேரையும் பார்த்ததுமே எனக்கு தோணுச்சு நீங்க 2 பேரும் பெரிய கவர்மெண்ட் ஆபீசர்னு. நான் நினைச்சபடியே நீங்க ஆபீசர் தான். ஆமா, நாங்க எங்களோட சீக்ரெட்டான விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது, இல்லனா இந்த தீவிரவாதிகள் அலர்ட் ஆயிடுவாங்க. நீங்க என்ன தீவிரவாதிகளை பிடிக்க வந்தீங்களா? ஆமா, எங்களுக்கு தகவல் கிடைச்சது இங்க தீவிரவாதிக பாம்பிளாஸ் பண்ண போறாங்களாம். என்ன? நீங்க கவலைப்படாதீங்க மகாராஜ், அவங்க காரியம் சக்சஸ் ஆகிறதுக்குள்ள நாங்க 2 பேரும் சேர்ந்து அந்த தீவிரவாதிகளை பிடிச்சிருவோம் மகாராஜ். ஆஹா, நீங்க 2 பேரும் இந்த பழைய காட்டோட சேனாதிபதிகள். உங்க 2 பேரால இந்த காட்டுக்கு நல்ல பேரு. சீதா சிங், இவங்க 2 பேர் தங்குறதுக்கு நல்ல வசதி பண்ணி கொடுங்க. ஜெய் வீரு வந்ததுமே எல்லா காட்டு விலங்குகளும் சந்தோஷமாயிட்டாங்க. ஒரு நாள், ஏ ஜெயண்ணா, வீரண்ணா,
எங்களுக்கு உங்களோட கதையை பத்தி சொல்லுங்கள. நான் என்னை பத்தி எப்படி நான் பெருமையா சொல்றது? நீங்க தான் டெய்லி பேப்பர் படிப்பீங்கல்ல. நாங்க டெய்லி பேப்பர் படிக்க தான் செய்யறோம். ஆனா உங்க வாயால கேட்கறதுக்கு அது ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ என்கிட்ட சொல்லு, பின் லாதனை யார் கொண்டாங்க? யார் கொண்டாங்க? நானே. அப்புறம் பிக்கு மாத்திரே நான் தான் கொன்னேன். அப்படியா? ஆமா. கப்பர், முகாம்போ, ஷாக்கா, அப்புறம் கருடா, இவங்க எல்லாரும் நாங்க தானே பிடிச்சோம். புது காட்டுல அப்பாவி விலங்குகள் கிட்ட ரொம்ப கதை விட்டாங்க. ஒரு நாள் தீவிரவாதி நரிக்கு ஜெய் வீரு வந்தது பத்தி தெரிய வந்தது. சாம்பா, நான் கேள்விப்பட்டேன் கி நம்மள பிடிக்கிறதுக்கு பழைய காட்டுல இருந்து 2 குரங்கு வந்திருக்குங்கன்னு. ஆமா மாஸ்டர், அவங்க சொல்றாங்க கி நம்மள பிடிக்கிறது தான் சீக்ரெட்டான மிஷனா. அப்படியா? அப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்புறம் என்ன செய்யறது மாஸ்டர்? நீங்க சொல்லுங்க, நம்ம அவங்கள எதிர்த்து நிக்கலாமா? வேண்டாம். எதிரிங்க அட்டாக் பண்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ற நம்மளோட முட்டாள்தனம். புத்திசாலிங்க தான் அட்டாக் பண்ணுவாங்க. இன்னைக்கு ராத்திரி நம்ம அவங்கள அட்டாக் பண்ண போறோம். ஏதாவது சந்தேகம்? ஏ ஜெய், சொல்லு வீரு. புது காட்டுல தங்குறதுக்கு வசதி எல்லாம் இருக்கு. நம்ம சாப்பிடுறதுக்கு மரத்துல நிறைய பழம் பழுத்திருக்கு. குடிக்கிறதுக்கு நம்ம தண்ணி எங்க இருந்து கொண்டு வர்றது? நான் கேள்விப்பட்டேன், இங்க இருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு குளம் இருக்கு. நம்ம டெய்லி தண்ணி குடிக்கிறதுக்கு அவ்வளவு தூரம் போய் ஆகணும். தம்பி ஜெய், நீயும் தடியா இருக்க, உன் மூளையும் பெருசா இருக்கு. நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கு அவ்வளவு தூரம் ஏன் போகணும்? நம்ம இங்கேயே ஒரு குளத்தை வெட்டி விடுவோம். அம்மா சத்தியமா என்ன ஐடியா கொடுத்துருக்காடா நீ. நம்ம இங்கேயே ஒரு குளத்தை நல்லா வெட்டிட்டோம்னாக்கா இங்க இருந்து 2 கிலோமீட்டர் போய் தண்ணி குடிக்கணும்னு அவசியமே இல்ல. அப்புறம் எல்லா மிருகத்துக்கும் அவ்வளவு தூரம் போகணும்னு அவசியமே இருக்காது. ஆமா, அப்போ நம்ம காட்டோட ராஜா நம்மள இன்னும் மரியாதை கொடுப்பாரு. நீங்க சரியாதான் சொல்ற. 2 பேரும் சேர்ந்து கிணறு வெட்டுறாங்க. ராத்திரி நேரம் நரி கூட்டம் ஜெய் வீரு அட்டாக் பண்ண வராங்க. ராத்திரி நேரமானதால அந்த கிணறு அவங்க கண்ணுக்கு தெரியல. எல்லாரும் கிணத்துல விழுந்துடுறாங்க. காலையில அந்த கிணத்துல இருந்து நரிகள் கத்துற சத்தம் கேட்டது. நரி கூட்டத்தோட சத்தம் கேட்ட ஜெய் வீரு கிணத்துக்கு பக்கத்துல போறாங்க. என்ன தம்பிகளா, என்னாச்சு? ஏ தம்பிகளா, எந்த சீக்ரெட் மிஷனுக்காக நீங்க இந்த காட்டுக்குள்ள வந்திருக்கீங்களோ அந்த தீவிரவாதிகளே நாங்க தான். அப்படியா? ஆமா, நாங்க உங்களை கொல்றதுக்காக தான் இங்க வந்துட்டு இருந்தோம். ஆனா தவறுதலா இந்த குழிக்குள்ள விழுந்துட்டோம். எங்களை எப்படியாவது நீங்க காப்பாத்திருங்க ப்ளீஸ். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நாங்க செய்யறதுக்கு ரெடி. சரி சரி. அப்ப காட்டு ராஜா ராம்சிங் மற்றும் எல்லா விலங்குகளும் அங்க வராங்க. பரவாயில்லையே, பயங்கரமான தீவிரவாதியை கையங்கலவமா பிடிச்சிட்டியே. ராஜா, இவங்க தீவிரவாதியை பிடிக்கிறதுக்காக தான் இங்க குழி வெட்டினாங்க. இதுல காமெடி என்னன்னா, அவங்களே இங்க வந்து குழிக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. வீரு சொல்லு ஜே. இவங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கனாக்கா, நம்ம குழிய வெட்டதே இந்த தீவிரவாதியை பிடிக்கிறதுக்காக தான். ஆமா, இவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நம்ம குழிய தண்ணிக்காக தான் வெட்டணும்னு. சரியா சொன்னடி. சபாஸ் சோர் வீரு, முதல்ல நீங்க திருடனை பிடிச்சீங்க, அப்புறம் தீவிரவாதியும் பிடிச்சிட்டீங்க. உங்களுடைய சக்தி, திறமை, புத்திசாலித்தனம் நிரூபிச்சு காட்டிட்டீங்களே. மகாராஜா, எங்க காட்டோட மண்ணிலே வீரம் கலந்துருக்கு. அங்க எங்களை மாதிரி புத்திசாலியும் திறமைசாலியும் தான் இருக்காங்க. இந்த பூமி உங்களை வாழ்த்துகிறது, இந்த காடும் உங்களை வாழ்த்துகிறது. பழைய காட்டு ராஜாவை உடனே வர சொல்லி அழைப்பு கொடுப்போம். உங்க திறமைக்கும் வீரத்துக்கும் பரிசு கொடுக்கப்படும். அடுத்த நாள் புது காட்டு ராஜாவோட செய்தி கிடைச்சதும் சிங்கராஜா தன்னோட மந்திரியோட புது காட்டை நோக்கி போறாரு. புது காட்டுக்கு போனதும் புது காட்டு ராஜா இந்த சிங்கத்தை வரவேற்கிறாரு. புதிய காட்டுக்கு வரவேற்கிறோம் ராஜா. நாங்க எப்பவும் உங்களுக்கு ரெடியா இருப்போம் ராஜா. உங்க காட்டோட சூர வீரர்கள் திருடனையும் தீவிரவாதியும் பிடிச்சிருக்காங்க. அதனால எங்க காட்டுக்கு அமைதியும் நிம்மதியும் கிடைச்சிருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சூர வீரர்கள் அவங்களுடைய காடு பழைய காட்டோட பேரை நிலைநிறுத்திட்டாங்க. நான் நினைக்கிறேன் இவங்க 2 பேருக்கும் நல்ல சன்மானம் கொடுப்பீங்கன்னு. ஜெய் வீரு பத்தி கேட்டதும் ராஜா சந்தோஷமாயிடுறாரு. பழைய காட்டோட மரியாதைய காப்பாத்தினதுக்காக சிங்கராஜா பெருமைப்பட்டாரு.
ஏய் திறமசாலி குரங்குகளே, பழைய காட்டோட மானத்தை காப்பாத்திட்டீங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க 2 பேரும் என் கூட வாங்க, உங்களை மரியாதையோட கூட்டு போறேன். வீரு சொல்லு ஜெய், நம்ம காட்டுல இத பத்தி யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நம்ம இவ்வளவு பெரிய விஷயத்தை எப்படி செஞ்சோன்னு. ஆமாண்டா, நம்ம போற பாதையில ஒரு மான் இருக்குல்ல, அவ என் மேல ரொம்ப அன்பு கொண்டிருக்கா. நான் அவளை ஐலவை சொல்லிட்டா. என்னடா மாட்டி விட பாக்குறியா? எது சொல்றதா இருந்தாலும் கோடு வேர்ட்ல சொல்லு. சிங்கராஜாவோட ஜெய் வீரு தன்னோட பழைய காட்டுக்கு போகும்போது மான் சொல்லுது, நீ திரும்ப போறியா? நீ போகாதே. நான் இப்ப போயே ஆகணும். கண்டிப்பா கட்டாயமா நான் திரும்பி வருவேன். எனக்காக காத்திரு சிம்ரன். அப்புறம் எல்லாரும் பழைய காட்டை நோக்கி போறாங்க. பழைய காட்டுல ஜெய் வீருவோட கதையை கேட்டுட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. ஜெய் வீரு எல்லார் கூடயும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. காட்டோட ராஜா குரங்கா இல்ல சிங்கமா? இந்த கதை ஒரு காட்டோடது. அந்த காட்டுல ராஜா சிங்கம் இல்ல, கொரில்லா ராஜா தான் அங்க ராஜா. கொரில்லா ராஜா பார்க்க ரொம்பவே பெருசாவும் பயங்கரமாவும் இருக்கும். அந்த காட்டுல ரொம்ப காலமாவே குரங்கு ஆட்சி தான் நடக்குது. அதனால அந்த காட்டுக்கு எந்த சிங்கமும் போறது இல்ல. கொரில்லா கிட்ட நிறைய சிப்பாயி குரங்குகள் இருந்தது. இந்த குரங்கு சிப்பாயிகள் மத்த விலங்குகளை ரொம்ப தொந்தரவு பண்ணுவாங்க. நண்பர்களே, இந்த குரங்கால நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் இந்த காட்டை விட்டே போகலான்னு இருக்கிறேன். அண்ணா அண்ணே, நீங்க எவ்வளவு குண்டா இருக்கீங்க. நீங்க நினைச்சீங்கன்னாக்கா உங்க காலால சட்னி பண்ணிடலாமே அவங்கள. அப்புறம் ஏன் நீங்க தேவையில்லாம காட்டை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்க? நான் வேணா குண்டா இருக்கலாம், ஆனா அவங்கள தாண்டிலாம் என்னால போக முடியாது. நானும் குரங்கால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எனக்கும் இந்த காட்டுல வாழ பிடிக்கல. நம்ம காட்டுலயும் பக்கத்து காட்டுல இருக்க ஷேர் சிங் மாதிரி ராஜா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? அவன் நம்மளை காப்பாத்தி கூட்டு கொண்டு போயிருப்பான். ஆமா மானே, நம்ம காட்டோட ராஜா ஷேர் சிங்கா இருந்திருந்தாருனாக்கா நம்மள அந்த குரங்கு கிட்ட இருந்து எப்ப பார்த்தாலும் காப்பாத்திட்டே இருந்திருப்பாரு. ஏனே, உங்ககிட்ட ரொம்ப சக்தி இருக்கு. நீங்க நினைச்சா அதுங்க கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கலாம் பாத்துக்கோங்க. மானு கிட்ட ஓடுற சக்தி இருக்கு. அது ஓடி தன்னை காப்பாத்திக்க முடியும். ஆனா நாங்க என்ன செய்ய முடியும்? இங்கே நின்னு நின்னு நாங்க சாவறத தான் நாங்க வெயிட் பண்ணி பார்க்க முடியும். அந்த நேரத்துல அங்க ஒரு கொக்கு வருது. அட நண்பர்களே, என்ன விஷயம்? எல்லாரும் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. ஆமாப்பா, அதான் அந்த குட்டி குரங்களோட தொல்லை தான். ஆமாப்பா, அந்த குரங்கோட எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு. இந்த குரங்குல ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும். நண்பர்களே, நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. இனி எது நடக்குதோ கடவுள் தான் காப்பாத்தணும். அட கடவுளே, ஏதாவது ஒரு ஷேர் சிங்க எங்களுக்கு ஹெல்ப் செய்யறதுக்காக எங்க காட்டுக்கு அனுப்பி விடியம்பா. நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருப்போம் தெரியுமா? கடவுள் அந்த நரியோட பேச்ச கேட்ட மாதிரியே பக்கத்து காட்டோட ராஜா சம்ஷேர் அவரோட ராஜகுமாரன் இப்ப பெருசாயிடுச்சு. அடுத்த நாளே காட்டுல ஷேர் சிங், ஷேர்னி, ராஜகுமாரன் ஷேர் சிங் அப்புறம் மற்ற விலங்குகளும் வந்தாங்க. ஷேர் சிங், நீ இப்ப வயசுக்கு வந்துட்ட. இனி நீ உன் வாழ்க்கைய பயணத்தை ஆரம்பிக்க வேண்டியது இருக்கு. சரிப்பா, சொல்லுங்கப்பா. போய் இந்த உலகத்தை உன் கையில கொண்டு வா. இந்த பக்கம் சவுத் பக்கம் ஒரு காடு இருக்கு. நீ அங்க போய் உனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கு. ஷேர் சிங் தன்னோட ஆட்சியை அமைக்க கொரில்லாவோட காட்டுக்குள்ள போறாரு. பல மணி நேரம் நடந்ததுக்கு அப்புறம் அவர் அந்த காட்டை வந்து அடையறாரு. அந்த நேரத்துல ஆகாயத்துல பறக்கிற சமன் கழுகு அவரை பாத்துடுது. நான் நினைக்கிறேன் கடவுள் நம்ம பேச்ச கேட்டுட்டாருன்னு. எங்களோட மசியா வந்து விட்டார். இந்த நல்ல விஷயத்த சொல்றதுக்காக அந்த கழுகு எல்லா விலங்குகள் கிட்டயும் போகுது. ஏய் நண்பர்களே, ஒரு சந்தோஷமான விஷயத்தை கொண்டு வந்திருக்கேன். அட கழுகு பயல, என்ன விஷயத்தை கொண்டு வந்து அதை சீக்கிரமா சொல்லி தொலை. நம்ம காட்டுல சிங்கம் வந்துட்டு இருக்கு. என்ன, நம்ம காட்டுக்கு ஷேர் சிங் வந்திருக்காரா? ஆமா, நான் என் 2 கண்ணால பார்த்தேன். பரவாயில்லையே, நல்ல வேளை கடவுள் நம்ம பேச்ச கேட்டுக்கிட்டாருப்பா. கடவுளே உனக்கு நன்றி. வாங்க நண்பர்களே, நம்ம சிங்கராஜாவை வரவேற்பு கொடுத்து இங்க கொண்டு வருவோம். ஆமா, வாங்க போலாம். இனிமேல இருந்து நமக்கு நல்ல காலம் பிறக்க போகுது. எல்லா விலங்குகளும் ஷேர் சிங் கிட்ட போய் அவரை வரவேற்குது. காட்டுல இருக்கிற அனைத்து விலங்குகளோட எங்களோட நமஸ்காரத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் சிங்கராஜா. அடா, நீங்க எல்லாம் எதுக்கு என்கிட்ட வணக்கம் சொல்லிட்டு இருக்கீங்க? அப்புறம் என்னைய மகாராஜான்னு ஏன் சொல்றீங்க? ஏன்னா எங்க காட்டுக்கு முறையாக ஒரு ஷேர் சிங் வந்திருக்காரு.
அப்படின்னா இந்த காட்டுக்குள்ள ஒரு ஷேர் சிங் கூடமா இல்ல? இல்ல மகாராஜா, இங்க ஒரு ஷேர் சிங் கூட கிடையாது. அப்போ இந்த காட்டோட ராஜா யாருதான்? இந்த காட்டுல குரங்குகளோட ராஜ்யம் தான் நடக்குது. என்னது? வச்சுக்கலாம், ஷேர் சிங் இங்க இல்லன்னு. ஆனா ஏனதான் இங்க இருக்கே. அப்போ இந்த காட்டுக்கு ராஜா குரங்கு எதுக்கு? நான் எனக்கு ரொம்ப வயசாகி போயிடுச்சு. ராஜ்யம் பண்றது என்னாலெல்லாம் முடியாது இனிமே. அட ஏன்னா உடம்புக்கு தான் வயசாயிட்டு போயிட்டு இருக்கும், ஆனா நம்மளோட புத்திக்கு கிடையாது. நீங்க எல்லாருமே இப்படியே நினைச்சீங்கன்னாக்கா குரங்கு என்ன குரங்கு, நாய் கூட உங்களை ராஜ்யம் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்களே சொல்லிடுங்களேன் நாங்களாம் என்ன செய்யணும்னு சொல்லி. உங்களோட தைரியத்தை நிலைநிறுத்துங்க, எல்லாம் தானாவே வந்துரும் உங்ககிட்ட. ஷேர் சிங் சொன்ன பேச்ச கேட்டு எல்லா விலங்குகளுக்கும் ஒரு உற்சாகம் கிடைக்குது. அந்த நேரத்துல மான் கத்தி சொல்லுது, இங்க ராஜா எப்படி இருக்கணும்? ஷேர் சிங் மாதிரி இருக்கணும். இங்க ராஜா எப்படி இருக்கணும்? ஷேர் சிங் மாதிரி இருக்கணும். ஷேர் சிங், இந்த குரங்கால நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நீங்க எங்களுக்கு உதவி செய்ய முடியுமா? அப்புறம் யானை குரங்குகள் பண்ற தொந்தரவுகளை பத்தி ஷேர் சிங் கிட்ட சொல்லுது. ஆமா ஷேர் சிங், நம்ம யானை அண்ணன் நம்ம காட்டை விட்டே வெளியே போகணும்னு நினைச்சிட்டு இருந்தாரு. என்ன? குரங்கு இவ்வளவு டேஞ்சரானதா? யானையே காட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்லுதா? ஆமா ஆமா, நாங்க எல்லாருமே தான் இந்த காட்டை விட்டு வெளியே போகணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம், நான் இங்க வந்துட்டேன்ல. நான் இங்க இருக்கிற வரைக்கும் யாரும் இந்த காட்டை விட்டு வெளியே போகணும்னு அவசியம் இல்ல. ஆனா ஷேர் சிங், இந்த காட்டோட ராஜா ரொம்ப டேஞ்சரான ஆளு. நீங்க தனியா போய் சண்டை போட முடியாது. என்ன? நான் ஒரு குரங்கு கூட சண்டை போட முடியாது? ஆமா, அந்த குரங்கு குரங்கு இல்ல, அது ஒரு பெரிய கொரிலா. ஓ அப்படின்னா இதான் விஷயமா? சரி, நான் தனியா சண்டை போட முடியாதுல, ஆனா நம்ம எல்லாரும் சேர்ந்து சண்டை போட முடியும்ல. சேர்ந்து சண்டை போடணுமா? அது எப்படி? நாம அந்த குரங்க விரட்டுறதுக்கு நம்ம மூளையை தான் கரெக்டா யூஸ் பண்ணி ஆகணும். பாத்துக்கோங்க, நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் செஞ்சு அதுங்களை விரட்டி ஆகணும். பிளான்? எப்படிப்பட்ட பிளான்? எனக்கு இந்த காட்டுல அப்படி ஒரு இடத்த சொல்லுங்க எங்க குரங்கு அதிகமா போறது இல்லையோ. அந்த மாதிரி இடம் வந்து இங்க நம்ம ஆத்துக்கிட்ட தான் போவாதுங்க. அதுங்கெல்லாம் அங்க குரங்கு ரொம்ப கம்மியா தான் போவோம் அந்த இடத்துக்கு. ஏன்னா அங்க பெரிய பெரிய முதலைகளா இருக்கு. அப்பனா போலாமே, நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த முதலைகிட்ட போயிட்டு உதவி கேட்டுட்டு வருவோம். மன்னிச்சிருங்க, ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியவே வரல. அந்த முதல்ல நம்மளுக்கு எப்படி உதவி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அத பத்தி நான் உன்கிட்ட அப்புறமாட்டி சொல்றேன். எல்லா விலங்குகளும் ஷேர் சிங் சொல்றத நம்பி ஆறு ஓரமா போறதுக்காக கிளம்புறாங்க. ஆறு ஓரமா நடந்து போய் எல்லா விலங்குகளும் முதலைய போய் அடையறாங்க. என்ன பிரச்சனை ஏன்னா? நீங்க எல்லாரும் ஒற்றுமையா இங்க வந்திருக்கீங்க, எல்லாம் சரியா தானே இருக்கு? எதுவுமே சரியில்லை முதல்ல. இந்த குரங்கோட தொல்லைகளை பத்தி உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்ல. முதல்ல அண்ணன், கடவுள் எங்க பேச்சை கேட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, எங்க கூட சிங்கராஜா வந்திருக்காரு. அடா ஆமா, நம்ம காட்டுல சிங்கம் இருக்கவே இருக்காதே, அப்புறம் இவன் எங்க இருந்து வந்துட்டான்? இவனை கடவுள் நம்மளுக்கு உதவி செய்யறதுக்காக அனுப்பி வச்சிருக்காரு. அப்பனா இந்த ஷேர் சிங் இந்த காட்டுல வாழ்ற எல்லா மிருகத்துக்கும் ஹெல்ப் பண்ண போதா? ஆமா, நான் இவங்க கஷ்டத்தை கேட்டிருக்கேன், அதனால தான் நான் இவங்களுக்கு கண்டிப்பா உதவி பண்ணுவேன். பரவாயில்லையே ஷேர் சிங், நீ ரொம்ப பெரிய ஆளு போல. முதல்ல காட்டுல வாழ்ற மிருகத்தெல்லாம் காப்பாத்துறது தானே அதோட கடமையா தானே. அதே நேரத்துல காட்டோட ராஜா கொரில்லா குரங்கு சபைய அமைக்கிறாரு. எனக்கு சரியா சாப்பாடு ஏன் கிடைக்க மாட்டேங்கிறது? எனக்கு டைம்ல சாப்பாடு மட்டும் கிடைக்கலன்னா நான் உங்க எல்லாரையும் இப்பவே சாப்பிட்டு முடிச்சிடுவேன். மகாராஜா, நான் கேள்விப்பட்டேன் நம்ம காட்டுக்கு ஒரு புது ராஜா வந்திருக்காருன்னு. அதனாலதான் எல்லா குரங்கும் வெளியே போறதுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. ஒரு சிங்கத்தால நம்ம ராஜ்யமே சீரழிஞ்சு போயிடும் நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி எத்தனையோ சிங்கத்தை நான் ஒரே அடியில நாசம் பண்ணிருக்கேன். கொரில்லாக்கு தன்னோட பலத்து மேல ரொம்ப நம்பிக்கை இருந்தது. மகாராஜா, எங்களுக்கு உங்கள மாதிரி சக்தி எங்க இருக்கு? அதுவும் சிங்கத்துக்கிட்ட போய் சண்டை போடுறதுக்கு. அட, நான் இங்க இருக்கக்குள்ள நீங்க ஒரு ஷேர் சிங்க பார்த்து பயந்துட்டீங்களா? போங்க, போய் ஷேர் சிங்கிட்ட போய் சொல்லுங்க, நான் அது கூட சண்டை போட போகிறேன்னு சொல்லுங்க. அவங்கிட்ட இதையும் சொல்லுங்க, அப்படி நீ தோத்துட்டாக்கா நீ எனக்கு அடிமையா வாழணும்னு சொல்லி.
சிப்பாய் குரங்கு ஆறு ஓரமா போய் கொரில்லாவோட செய்திய சொல்லுது. கேளுங்க கேளுங்க, எங்களோட ராஜா, அதுவும் இந்த காட்டோட மகாராஜா கொரில்லா ஷேர்சிங் வந்திருக்காருன்னு தெரிஞ்ச உடனே ஷேர்சிங் கூட ஒரு போட்டி வைக்கணும்னு சொல்லிருக்காரு. அப்படி இந்த ஷேர்சிங் இந்த காட்டுல வாழணும்னாக்கா அவன் எங்க ராஜாவோட சேர்ந்து சண்டை போட்டாகணும். அப்படி ஒருவேளை எங்களோட ராஜா ஜெயிச்சிட்டாருன்னா இந்த ஷேர்சிங் எங்களோட ராஜாவோட அடிமையா வாழ்க்கை ஃபுல்லா வாழ்ந்துட்டு இருக்கணும். சொல்லு ஷேர்சிங், இந்த போட்டிக்கு நீ ரெடியா இருக்கிறியா? எல்லா விலங்குகளும் ஷேர்சிங்க பாக்குறாங்க. நான் இந்த போட்டிக்கு ரெடியா இருக்கேன். நானும் ஒண்ணு கேட்டுக்கிறேன். அப்படி அவன் தோத்து போயிட்டாக்கா அவன் இந்த காட்டு விட்டு வெளியே போய் ஆகணும். அது கூடவே நீங்க எல்லாருமே. ஷேர்சிங் இந்த சவாலை ஏத்துக்கிறாரு. இந்த விஷயத்த போய் அந்த குரங்கு கொரில்லா கிட்ட சொல்லுது. அப்புறம் அவன் இதுவும் சொன்னான், அப்படி நீங்க தோத்துட்டீங்கனாக்கா நம்ம எல்லாரும் இந்த காட்டு விட்டு வெளியே போயிடணும்னு. அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் என்கிட்டே மோத பாப்பான். இந்த போட்டிக்கும் இதுக்கும் நான் எல்லாத்துக்குமே ரெடியா இருக்கேன்னு போய் சொல்லு. போய் சொல்லு அந்த ஷேர்சிங் கிட்ட. அந்த மலை உச்சில போயிட்டு இன்னும் 2 நாள்ல நம்ம 2 பேரும் யுத்தம் செய்வோம்னு சொல்லிடு. சிப்பாயி குரங்கு கொரில்லாவோட செய்திய ஷேர்சிங் கிட்ட சொல்ல கிளம்புது. ஆறு ஓரத்துக்கு போய் ஷேர்சிங் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் அங்க இருந்து கிளம்பி போயிடுது. ஷேர்சிங், கொரில்லா ரொம்ப சக்தி வாய்ந்தது. நீ போட்டிக்கு ஓகேன்னு சொல்லி எந்த ஒரு தப்பு பண்ணலையே, சரியா தானே? கண்டிப்பா இல்ல. நான் இந்த கொரில்லாவை தோக்கடிச்சு தான் காட்டுவேன். ஆனா அது எப்படி? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த உலகத்திலே ரொம்ப டேஞ்சரஸான வெப்பன் எதுன்னு? மஷின் கன், பாம், மிசைல். இல்ல, இந்த உலகத்திலே ரொம்ப டேஞ்சரஸான வெப்பன் எதுனாக்கா நம்மளோட மூளை தான். நான் கொரில்லாவை என் புத்தியால தோக்கடிப்பேன். அதெல்லாம் சரிதான். ஆனா அது எப்படி நீங்க தோக்கடிப்பீங்க? அதையும் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்ப இல்ல, நான் இந்த போட்டியில ஜெயிச்சிட்ட பிறகு இந்த போட்டிக்குள்ள ரகசியத்தை நான் அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு. எல்லா விலங்குகளும் அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இரவு நேரத்துல ஷேர்சிங் ஆந்தைய தாங்கிட்ட கூப்பிடுது. நீ கூப்பிட்டீங்களா மகாராஜா? ஆமா ஆந்தையே, நீ எனக்கு ஒரு வேலை செஞ்சாகணும். நீ இங்க இருந்து பறந்து போய் பக்கத்து காட்டுல போயிட்டு என்னோட அப்பா ஷம்ஷேர் சிங்கிட்ட இங்க அவரை நீ கூட்டிட்டு வரணும். அப்படியே ஆகட்டும் மகாராஜா. ஆந்த பறந்து போய் பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு போய் ஷம்ஷேரை சந்திச்சு எல்லா விஷயங்களையும் சொல்லிடுது. இந்த செய்தியை கேட்ட உடனே ஷம்ஷேர் சிங் ஷேர்சிங்க பார்க்க அங்க இருந்து கிளம்பிடுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அவர் வந்து ஷேர்சிங்க அடையறாரு. இரவு நேரம் 2 சிங்கமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரில நிக்கிறாங்க. அப்பா, நீங்க வந்துட்டீங்களா? ஆமா மகனே, நீ கூப்பிட்ட உடனே நான் அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன் நீ ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்குன்னு. அதனாலதான் நீ என்னை அர்ஜென்ட்ல இங்க வர சொல்லியிருக்கன்னு. அதனாலதான் நான் உடனடியா வந்தேங்க. அதுக்கப்புறம் ஷேர்சிங் தான் அப்பா கிட்ட கொரில்லாவோட சவால் மற்றும் யுத்தத்தை பத்தி சொல்லுது. மகனே, கொரில்லா ரொம்ப சக்திசாலியான மிருகம். அதுங்களை தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். கஷ்டமானா இருக்கலாம், ஆனா முடியாதுன்னு இருக்க முடியாதுல. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. பிளானா? எப்படிப்பட்ட பிளான்? நம்மளோட 2 பேரும் முகஜாட ஒரே மாதிரி இருக்கு. அதனாலதான் சொல்றேன், நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அதுகிட்ட சண்டை போட முடியும். அதுக்கு சுத்தமா புரியாது நம்ம 2 பேரும் தனித்தனி ஆளுன்னு. நீங்க அதுகிட்ட சண்டை போட்டு சோர்ந்து போயிட்ட பிறகு அந்த நேரத்துல நான் திடீர்னு வந்து நான் அதுகிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பேன். அது கூட தான் சண்டை போடுவேன். எப்ப நான் சோர்ந்து போகிறேனோ அந்த நேரத்துல நீங்க வந்து அது கூட சண்டை போட்டுக்கோங்க. பிளான் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒருவேளை இந்த விஷயம் அந்த கொரில்லாக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நீங்க வர விஷயம் ஒரு ரகசியமாவே இருக்கும். நீங்க 2 நாளைக்கு என் குகையை விட்டு நீங்க வெளியே வரக்கூடாது, சரியா? இப்படியே பாத்துக்கிட்டு இருக்கும்போது 2 நாள் கடந்து போயிடுது. ஒரு பக்கம் கொரில்லா தன்னோட குரங்கு சிப்பாய்களோட நின்னுட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஷேர்சிங் காட்டோட மத்த விலங்குகளோட நின்னுட்டு இருக்கு. ஷேர்சிங் கிட்ட புலி, சிறுத்தை, ஜிராஃப், யானை, மான், நரி எல்லாரும் நின்னுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஷம்ஷேர் சிங் ஒரு பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சு உட்கார்ந்திருந்தாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கொரில்லாவும் ஷேர்சிங்கும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. கொரில்லா ஷேர்சிங்க ரொம்பவே அடிக்கிற மாதிரி தோணுது. கொஞ்ச நேரம் சண்டை போட்டதுக்கு அப்புறம் ஷேர்சிங் ரொம்பவே களைச்சு போயிடுறாரு. அதனால புத்திசாலித்தனமா பாறைக்கு பின்னாடி போயிடுறாரு. அவருக்கு பதிலா ஷம்ஷேர் சிங் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்க 2 பேருக்குள்ளயும் நல்லா சண்டையாகுது. கொரில்லா ஷம்ஷேர் சிங்கையும் ரொம்ப அடிக்குது. ஷம்ஷேர் சிங்கும் களைச்சு போனதுக்கு அப்புறம் புத்திசாலித்தனமா பாறைக்கு பின்னாடி போயிடுறாரு. அவரு இடத்துல ஷேர் சிங் வந்து திரும்பவும் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. 2 சிங்கத்துக்கிட்டையும் சண்டை போட்டதுக்கு அப்புறம்
கொரில்லா இப்ப ரொம்பவே களைச்சு போயிடுச்சு. இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது கொரில்லா யுத்தத்தை தோத்துடுது. நில்லுப்பா, நீ ஜெயிச்சிட்டப்பா ஷேர் சிங். நீ வாக்கு கொடுத்த மாதிரி இந்த காட்டை விட்டு உடனே வெளியே போயிடு. இந்த நேரத்திலயும் அந்த இன்னொரு சிங்கம் பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்தது. வாக்கு கொடுத்த மாதிரியே கொரில்லா தன்னோட எல்லா குரங்கு சிப்பாய்களையும் கூட்டிக்கிட்டு அங்கிருந்து போயிடுது. குரங்குகள் கிட்ட இருந்து விடுதலை கிடைச்சதுக்கு அப்புறம் எல்லா விலங்குகளும் சந்தோஷப்படுறாங்க. ஷேர் சிங், இவ்ளோ சக்தி வாய்ந்த கொரில்லாவ எப்படி நீ தோக்கடிச்ச? ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல பாத்துக்கோ. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, கொரில்லாவை தோக்கடிக்கிறதுக்காக என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு. அப்படியா? அந்த பிளானை எங்ககிட்டயே சொல்லேன்பா. அப்பா வெளியே வாங்கப்பா. அதுக்கப்புறம் சம்ஷேர் சிங் பாறைக்கு பின்னாடி இருந்து வெளியே வராரு. ஷேர் சிங் 2 சிங்கங்களும் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் கொரில்லாவோட சண்டை போட்டதுன்னு எல்லாருக்கும் விளக்குறாங்க. இத கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அப்புறம் அன்னைக்கு நீங்க அந்த முதலை கிட்ட அப்படி என்ன உதவி கேட்டீங்க? கொஞ்சம் இந்த ரகசியத்தை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். கொரில்லா கிட்ட நான் போட்டி ஓகேன்னு சொல்லிட்ட பிறகு நான் அந்த முதலை கிட்ட 2 நாளைக்காக எந்த ஒரு குரங்கும் இந்த நதி கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா தண்ணி குடிக்கலனாக்கா அதுங்களால என்கிட்ட ரொம்ப நேரம் யுத்தம் பண்ண முடியாது பாத்துக்கோ. இது எனக்கு நல்லா தெரியும். ஷேர் சிங், நீ சக்திசாலி மட்டும் கிடையாது, நீ ரொம்ப புத்திசாலி கூட. நீங்க எங்க காட்டுக்கு ராஜாவாக விரும்புறீங்களா? ஷேர் சிங் ஆமா சொன்னதுக்கு அப்புறம் எல்லா விலங்குகளும் சந்தோஷத்துல கூச்சல் போடுறாங்க. மகனோட வளர்ச்சிய பார்த்து சம்ஷேர் சிங்கோட மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்ல. அதுக்கப்புறம் அவரும் தன்னோட காட்டுக்கு போக அங்கிருந்து கிளம்பிடுறாரு.